ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். யூடியூப்ல ஏஐ சேனல் மூலமா நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த நிச்சில நீங்க வீடியோ ரெடி பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, வைரல் ஆகி அதன் மூலமா உங்களால பணம் சம்பாதிக்க முடியும். அண்ட் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ பாருங்க. இவங்க வீடியோஸ் இப்ப ரீசென்ட்டா அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே மில்லியன் கணக்குல வியூஸ் போயிருக்கு. இது 83,000,000, 18,000,000, இது 22,000,000. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஹெல்தி ஃபுட் டாக்கிங் வீடியோவ ரெடி பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா ரெடி பண்ண முடியும். இப்ப இதுல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். Lemon. I help manage blood sugar. Hello, I am Bitter Gourd. I help control blood sugar naturally. இந்த வீடியோவுல ஒவ்வொரு ஃபுட் ஐட்டமும் என்ன பண்ணுதுன்னா, அதோட ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு அதுவே சொல்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இங்கிலீஷ்ல ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்க இங்கிலீஷ்ல ரெடி பண்ணலாம், இல்ல தமிழ்ல கூட நீங்க ரெடி பண்ணலாம். இந்த மாதிரியான ஃபுட் டாக்கிங் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வைரலா போயிட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்துல உங்களோட வீடியோ வைரல் ஆகும். அதன் மூலமா யூடியூப்ல உங்களால பணம் சம்பாதிக்க முடியும். இத எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, இன்னைக்கு நான் இந்த வீடியோல ஏ டூ இசட் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதே மாதிரி நெறைய டெக் ரிலேட்டடான வீடியோஸ், யூடியூப் சேனல் ரிலேட்டடான மீச் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிக்கிட்டு வரேன். முடிஞ்சா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க அது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 5 ஸ்டெப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதுமானதா இருக்கும். அண்ட் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, ஹெல்தி ஃபுட் என்னென்ன இருக்கு அந்த லிஸ்ட்ட வந்து நம்ம எடுக்கணும். அடுத்ததா அந்த லிஸ்ட்ட எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபுட் ஐட்டத்த வச்சு அதுக்கான வீடியோ ஸ்கிரிப்ட்ட வந்து நம்ம எழுதணும். இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்றத நான் சொல்லுவேன். அடுத்து நம்ம இப்ப ரெடி பண்ண ஸ்கிரிப்ட்ட வச்சு வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணணும். 100% ஃப்ரீயா எப்படி வீடியோ வந்து ஜெனரேட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். வித் வாய்ஸோட நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். சரிங்களா? இப்ப ரெடி பண்ணிட்டீங்க. வீடியோ ரெடி பண்ணிட்டீங்க. அத நம்ம எடிட் பண்ணி யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ண வேண்டியது தான். இந்த மாரி நீங்க இப்போ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடனே பாப்புலாரிட்டி கிடைக்கும். அண்ட் மானிட்டைசேஷன் நீங்க எனேபிள் ஆன உடனே உங்களுக்கு பணம் அப்படின்றது யூடியூப்ல இருந்து வரும். சரிங்களா? அண்ட் இந்த வீடியோவோட எண்டுல உங்களுக்கு ஒரு சில போனஸ் டிப்ஸும் வந்து குடுக்க போறேன். அதனால வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, இப்ப முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஹெல்தி ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்னலாம் இருக்கு? அத எப்படி வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணக்கூடியது ChatGPT தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ ChatGPTய வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராம்ப்ட்ட வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த ப்ராம்ப்ட்டுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். இத நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த இடத்துல பாருங்க ப்ராம்ப்ட் 1ன்னு இருக்கு இல்லைங்களா? ஃபைண்ட் ஹெல்த் ஃபுட். இத நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு, இப்போ நம்ம இந்த இடத்துல இத பேஸ்ட் பண்ணலாம். அண்ட் மெயினா இந்த ப்ராம்ப்ட்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இங்க பாருங்க நம்பர்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு எத்தன ஃபுட் ஐட்டம் வேணும் அப்படின்றத நீங்க மேனுவலா என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 20ன்னு இருக்கு. 10 குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு 10 ஹெல்தி ஃப்ரூட் ஐட்டம் வந்து கிடைக்கும். நீங்க 100 குடுத்தீங்க அப்படின்னா, 100 ஃப்ரூட் ஐட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ்ன்னு குடுத்துக்கோங்க. இல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃபுட் ஐட்டம் ஏதாவது வேணும் அப்படின்னா, அத கூட நீங்க வந்து எடுத்து இந்த இடத்துல வந்து குடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்றத நான் குடுத்துக்கிறேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ் அப்படின்றத குடுத்துட்டு, ஜஸ்ட் நான் வந்து சப்மிட் பண்ணிடுறேன். இப்போ ChatGPT என்ன பண்ணும் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பிளஸ் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு டேபிளர் காலம் வந்து ரெடி பண்ணி குடுக்கும். ஓகே, ChatGPT எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட நேம் இந்த பக்கம் குடுத்துருக்கு. அண்ட் அதோட ஹெல்த் பெனிஃபிட் என்ன அப்படின்றத இங்க வந்து குடுத்துருக்கு. நான் 10 கேட்டதால எனக்கு 10 அப்படின்றது கிடைச்சிருக்கு. நீங்க எவ்வளோ வேணுமோ அந்த நம்பர்ஸ மட்டும் இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த ஹெல்த் ஃபுட் என்னென்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததா நம்ம என்ன பண்ணணும், வீடியோ ஸ்கிரிப்ட்ட வந்து நம்ம ரெடி பண்ணணும். வீடியோ ஸ்கிரிப்ட்ட வந்து எப்படி ரெடி பண்றது? அதுக்கு வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து குடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் கீழ வந்தீங்க அப்படின்னா, ப்ராம்ப்ட் 2 அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இத நீங்க அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கீழ வந்தீங்கன்னா, இது வரைக்கும் முடியிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், காப்பி பண்ணிக்கணும். அண்ட் காப்பி பண்ணிட்டு, அண்ட் இந்த இடத்துல நீங்க வந்து பேஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் லைனே என்ன இருக்கும் அப்படின்னா, ஐட்டம் 1, 2, 3, 4, 5ன்னு இருக்கும். அதில உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதோட நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. நான் இப்போ வந்து ஒவ்வொன்னா வந்து என்டர் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து வாழைப்பழம். அத நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இது என்டர் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து நம்ம சப்மிட் குடுத்துடலாம். இப்போ ChatGPT என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு தேவையான ஸ்கிரிப்ட்ட வந்து அது எழுதி கொடுக்கும். பிளஸ் வீடியோ ஜெனரேட் பண்றதுக்கான அந்த என்டையர் விஷயமும் நமக்கு இங்க கிளியரா வந்து கிடைச்சிரும். ப்ராம்ப்ட் மாதிரி கிடைச்சிரும். ஸோ இந்த ப்ராம்ப்ட்ட நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்ட நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா,
எனக்கு வாழைப்பழம் வந்து பேசுற மாதிரி ஒரு வீடியோ அப்படின்றது ஜெனரேட் ஆயிடும். டெக்ஸ்ட் டு வீடியோ ஜெனரேட்டர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கூகுளோட வியோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் வியோ நம்ம யூஸ் பண்ணும்போது அமௌண்ட் அப்படின்றத பே பண்ணணும். ஃப்ரீயா வந்து வீடியோ ஜெனரேட்டர் இருக்கு. அது எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். சரி, இப்போதைக்கு நம்ம வந்து அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து ஜெனரேட் பண்ணியாச்சு பாருங்க. ஒவ்வொன்னுத்துக்கும் ஸ்கிரிப்ட் அப்படின்றது ரெடியா இருக்கு. இதுல ஏதாவது நீங்க ஸ்கிரிப்ட்ட மாத்தணும் அப்படின்னா, அதையே நீங்க வந்து மாத்திக்க முடியும். மேல வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதுல ஏதாவது எடுத்து நீங்க இங்க ஏதாவது மாத்தணும் அப்படின்னா, அத நீங்க மாத்திக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து குடுத்ததுக்கான ப்ராம்ப்ட் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரைட் வீடியோ ஸ்கிரிப்ட் அதுக்கான ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே எழுதாச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஜெனரேட் வீடியோ. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னா, Grok நம்ம யூஸ் பண்ண போறோம். Grok வந்து 100% ஃப்ரீயா வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்கும். இதுக்கு அமௌண்ட்லாம் நம்ம பே பண்ண வேண்டியது கிடையாது. நீங்க Grok வந்து ஓப்பன் பண்ண பிறகு இந்த இடத்துல இமேஜின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததா கீழ இந்த இடத்துல டைப் டூ இமேஜின் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இங்க தான் நம்ம வந்து ப்ராம்ப்ட்ட வந்து என்டர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கக்கூடிய இமேஜ செலக்ட் பண்ணி வீடியோ அப்படின்றத நம்ம குடுத்துக்கலாம். அண்ட் அதோட வீடியோவோட ரேஷியோ வந்து 9:16 அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்ட அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இத அப்படியே காப்பி பண்ணி அண்ட் இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் குடுங்க. இப்போ வீடியோ அப்படின்றது ஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வீடியோ ஜெனரேட் ஆகுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே, நமக்கான வீடியோ வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த வீடியோ. இப்ப நான் வந்து உங்களுக்கு வாய்ஸோட வச்சு காமிக்கிறேன். நான் வாழைப்பழம். நான் உங்கள் தசைச்சோர்வை வலுப்படுத்துகிறேன். ஸோ இப்போ கரெக்ட்டா வந்து அந்த வீடியோ வந்து நம்ப நெனச்ச மாதிரியே வந்திருக்கு. ஒரு வாழைப்பழம், அதோட ஹெல்த் பெனிஃபிட் என்ன அப்படின்றத அந்த வாழைப்பழமே வந்து சொல்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இந்த மாரி வீடியோ ரெடி பண்ண பிறகு பக்கத்துல வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அத நீங்க இந்த இடத்துலயே வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த 3 டாட்ட வந்து கிளிக் பண்ணிட்டு, நீங்க அப்ஸ்கேல் வீடியோ அப்படின்னு இருக்கும். இத நீங்க யூஸ் பண்ணி இன்னமும் கிளாரிட்டியா நம்ம அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம். பட் நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேட் பண்ற வீடியோவே நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அப்ஸ்கேல் பண்றதா இருந்தா அத யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணலாம்? காப்பி பண்ணி அண்ட் இந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜின கிளிக் பண்ணியே வந்து இந்த இடத்துல வந்து ப்ராம்ப்ட்ட வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே வீடியோக்கு கீழ நீங்க வந்து பேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாரி பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எக்ஸாக்ட்டா எதிர்பார்க்குற மாரி வரும். அப்படி ஒரே வீடியோக்கு கீழ நீங்க ப்ராம்ப்ட்ட குடுக்கும்போது, ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாரி வந்து அடுத்த ஃப்ரூட் வராது. இல்ல அடுத்த வெஜிடபிள் வராது. அதுக்கு பதிலா அந்த சேம் வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட்டே வர மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால ஒவ்வொரு முறையும் இமேஜின கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல நீங்க ப்ராம்ப்ட்ட குடுத்துட்டு சப்மிட் குடுத்துருங்க. இதுல வந்து இன்னொரு சில சமயங்கள்ல என்ன நடக்கும் அப்டின்னா, வாய்ஸ் வந்து வெவ்வேறா வர மாதிரி இருக்கும். நீங்க ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணீங்க அப்டின்னா, வாய்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா தமிழ்ல பேசுற மாதிரி வந்துரும். சரிங்களா? இப்போ செகண்ட் ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆயிட்டுருக்கு. ஓகே, நான் எல்லா வீடியோவுமே ஜெனரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம தேர்ட் ஸ்டெப் என்ன அப்டின்னா, வீடியோவ ஜெனரேட் பண்றது. அதுவும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததா ஃபோர்த் ஸ்டெப் நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ணணும். ஸோ வீடியோ எடிட் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு நம்ம ஆன்லைன் டூலே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நாம ரெடி பண்ண வீடியோஸ் இதுதான். ஸோ டோட்டலா வந்து 5 வீடியோஸ் அப்படின்றது வந்து ரெடியா இருக்கு. இப்போ நம்ம இத எடிட் பண்றதுக்கு கேன்வாவ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து கேன்வாவ நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன்வா ஓப்பன் ஆன பிறகு இந்த இடத்துல வீடியோ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அத கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல சர்ச் பாக்ஸ்ல வந்து ஜஸ்ட் யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ கீழ இந்த மாதிரி வரும். அத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்ப எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல இந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட் அப்லோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ண வீடியோஸ் எல்லாமே என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் வந்து அப்படியே டிராக் பண்ணி விடலாம். அந்த வீடியோ எல்லாமே அப்லோட் ஆகும். ஸோ அப்லோட் ஆகுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே, வீடியோ எல்லாம் அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம வீடியோ இந்த இடத்துல ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இதில ஆட் பண்றேன். செகண்ட் வீடியோ வந்து இது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆர்டர்ல வந்து வீடியோஸ் வேணுமோ, அந்த ஆர்டர்ல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் டோட்டலா வந்து 5 வீடியோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா 30 செகண்டுக்கு வந்து எனக்கு வீடியோ அப்படின்றது ரெடி ஆயிருக்கு. ஓகே, நம்ம எல்லாமே இப்போ ரெடி பண்ணியாச்சு. அந்த 5 கிட்ஸையும் ஒன் பை ஒன்னா நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஃபைனலா ஒரு டைம் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நான் வாழைப்பழம். நான் உங்கள் தசைச்சோர்வை வலுப்படுத்துகிறேன்.
நான் தக்காளி. நான் உங்கள் இதய கோளாறை பாதுகாக்கிறேன். நான் பப்பாளி. நான் உங்கள் செரிமான கோளாறை சீராக்குகிறேன். நான் நெல்லிக்காய். நான் உங்கள் நோய் எதிர்ப்பு குறைவை பாதுகாக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த வீடியோ அப்படின்றது ப்ளே ஆகும். இதில் உங்களுக்கு ஏதாவது ட்ரான்சிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னும் ஆட் பண்ணுறதில்ல, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி முடிச்ச பிறகு ஜஸ்ட் வந்து ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ டவுன்லோடை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வீடியோ அப்படின்றது நமக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்து இப்போ எடிட் பண்ணியாச்சு. எடிட் பண்ண பிறகு இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதுதான். ஸோ யூடியூப்பில் நீங்கள் இப்போதைக்கே இந்த வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா அப்படின்னா உடனே உங்களுக்கு வைரல் அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா தமிழில் இது வரைக்கும் யாருமே பண்ணலை. இங்கிலீஷில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ரீச் அப்படின்றது கிடைக்கும். இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும், சரிங்களா? ஸோ அப்போது 4th ஸ்டெப்பு இதை அப்லோட் பண்ணுறதுலாம். அண்ட் கடைசியாக உங்களுக்கான போனஸ் டிப்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த போனஸ் டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் வந்து தமிழில் இருக்கிறத இங்கிலீஷில் வந்து வீடியோ ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்லேட்டரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளோட ட்ரான்ஸ்லேட்டரே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இருக்கு இல்லைங்களா, அந்த கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே வந்து அந்த தமிழ் சென்டென்ஸ் வந்து இருக்கும். ஸோ தமிழ் சென்டென்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறதாலனா அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே தமிழில் வந்து பேசுது. இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா போதும், அது இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் அப்படியே வந்து காப்பி பண்ணி அந்த ப்ராம்ப்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராம்ப்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் மட்டும்தான் இந்த இடத்துல ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது இந்த ப்ராம்ப்டை வச்சு நீங்கள் க்ராக்கில் வீடியோ ஜெனரேட் பண்ணும்போது இங்கிலீஷில் தான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்படின்றது வந்து கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட் மூலமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் கடைசியாக நான் உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து க்ராக்கை வந்து யூஸ் பண்ணுறோம். க்ராக்கில் வந்து 5 மினிட்ஸ்க்குலாம் நம்ம வந்து 5 செகண்டுக்கு தான் வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். ஒரு சிலர் கூகுள் வியோ வந்து யூஸ் பண்ணலாம். கூகுள் வியோவில் வந்து 8 செகண்ட் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து ப்ராம்ப்டில் 5 செகண்ட் வீடியோ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை 8 செகண்டாக மாற்றி நீங்கள் வந்து ப்ராம்ப்டை என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு 8 செகண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் பேசுகிற மாதிரிலாம் வந்து ரெடி ஆகிடும், சரிங்களா? அப்போ எத்தனை செகண்ட் வீடியோ அப்படின்றத நீங்கள் இந்த ப்ராம்ப்டில் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இந்த கண்டென்ட் வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி நீங்கள் அந்த வைரல் கண்டென்ட் அப்லோட் பண்ணி யூடியூப்ல வந்து பணம் சம்பாதிக்க முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.